மது, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. எனக்கு உங்க கூட வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. மது, நீ அடிக்கடி இந்த நகை பிரச்சனையை கொண்டு வர, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா மேல இருக்கிற தப்பை சரி பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. இப்ப மட்டும் நீ என் கூட வரலன்னா அப்புறம் நான் எப்பவுமே என்ன கூப்பிட மாட்டேன். உங்க அம்மா ஒரு ஏமாத்துக்காரி. உங்க அம்மாயை போய் பாருங்க. அப்போ உனக்கு புருஷனோடி நகை தான் முக்கியம். உங்க அம்மா சொன்ன வாக்கை காப்பாத்தாது. எனக்கு தர்றதை கொண்டு வேற எங்கேயாட்டு கொடுக்கும். என்னால அப்படிலாம் பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியாது. உனக்கும் எங்க அம்மாக்குள்ள பிரச்சனைகள் எதுக்கு ஏன்ட்டு சண்டை போடுத? மது, நில்லு. எதுக்கு இப்ப என் பின்னாடியே வாரீங்க? உங்க அம்மாவை நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்போ உனக்கு அந்த நகையை பிடிங்க, உனக்கு தரணும். அதுதானே உனக்கு இப்போ. உங்க அம்மா எதுக்கு ஏமாத்துது? எனக்கு எந்த நகையும் தேவையில்லை. உங்க அம்மா ஒரு பொய்காரி. என் மவளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, மனசே ஆற மாட்டுக்கு. என்ன அதை பாட்டி செய்ய? ரொம்ப பெரிய கொடுமை தான் 100 பவுன் நகையை தராமல் விட்டது. பிள்ளைக்கு கொடுக்குன்னு ஆசை காட்டிட்டு கிளடி வேற யாருக்கோ கொடுக்கலாம். என் பிள்ளை மனசு என்ன பாடுபடும்? ஆமாம் ஆமாம், உண்மைதான். எவ்வளவு மனசு வேதனையாக இருக்கும். சே பாவம். நக்கல் அடிச்சிட்டு இருக்கியோ? பிறகு சீரியஸாக சொல்லுறது நினச்சிங்களோ? மெண்டல் மாதிரி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அவளுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும். நகை போனால் போதுமா, அந்த கிளடி யாருக்கும் கொடுத்துட்டு போட்டோம், நீ வீட்டில் ஒழுங்காக குடும்பம் நடத்தமோ புருஷன்ட்ட அன்பாயிருன்னு சொல்லணும். நீங்கள் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீ ரொம்ப நடிக்காதப்பா. உண்மைக்கு அத்தை பாட்டி, ஆரியெல்லாம் வெறும் மெண்டல் பையன். அவளை எங்கே குடும்பம் நடத்த போகிறான்னு நினச்சா அவன் நல்லா பாசமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு அற்ப நகைக்காக சண்டை போடுதீங்க. எப்படினாலும் அவளுக்கு தானே சொத்துலாம் வரப்போகுது. ஆரிய குலத்தெல்லாம் அவளுக்கு தானே. இல்லம்மா, அவளுக்கு கொடுத்த பெட்டி நகையை கொண்டு இளிச்சக்கம்மாளுக்கு கொடுத்தா ஏமோ மனசு கஷ்டப்படும்ல. அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருங்க. செல்லம்மாக்காவ், ஓ செல்லம்மாக்காவ், பா பங்கச்சம். இன்னும் இந்த நகை விஷயத்தை தான் நினைச்சு அழுதுட்டு இருக்கலாக்கும். விடுங்க விடுங்க, பார்த்துக்கிடும். பாவம், என் பிள்ளை ரொம்ப மனசு ஒடிஞ்சு வந்திருக்காம்மா. நீங்க அந்த பாட்டியை கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா இப்படிதான் 2 மாசத்துக்கு ஒருக்க அந்த நகைக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆமாம்மா, பேசி முடிவு எடுக்கணும். இந்த கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. கறி மசாலா பொடி காலி ஆயிட்டு நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் திரிச்சு போடுவேன். அதான் உங்ககிட்ட நீங்க வீட்டில் திரிச்சு போடுற பொடி இருக்கா? இப்போ சமையல் கட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுலாமா. அந்த பரட்டை சவுந்தரியா தான் வந்து சமைச்சிட்டு போகுது. அது என்னத்தையாவது பொடி எள்ளி போட்டு போயிடும். நீங்க எதுவும் திரிச்சு கொடுக்கலையோ? அடைப்படியை போட்டு தான் குழம்பிக்காலோ? ஐயா, அது வேண்டாம். சும்மா மிக்சியில் 4 இதை போட்டு அரைச்சிருமா. சில்லற அவசரத்துக்கு நான் அப்படிதான் செய்வேன். சரி, ஏதாட்டு போட்டு வைக்க வேண்டியதான். என்னத்தையாட்டும் மதியத்துக்கு கறியை தின்ட்டு கிடப்பாளுவல்ல, ஏதாவது பொடியை போட்டு கலக்கி வச்சிட வேண்டியதான். எங்க பாபு கறி எடுக்க தான் போயிருக்கான். சரி சரி. சித்தி சித்தி, இந்த பாபு கறி எடுத்துட்டு வந்தாச்சே, நிறைய இருக்கு போலுக்கு. சிலமாக்கா, வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வராவளோ? இல்லம்மா, மது வந்திருக்கல்ல, மனசுடைஞ்சு வந்திருக்கா. கொஞ்சம் கறியை போட்டு தின்னுட்டு இடப்பா. புண்பட்ட மனசை கறி போட்டு ஆத்துங்கள். சித்தி 3 கிலோ இருக்கு. சரி, உள்ளே கொண்டு போய் நான் வந்து சமைக்கேன். அந்த சமைக்கிற பிள்ளை வரலையா? ஞாயிற்றுக்கிழமை வராது. எங்கேயோ டிஸ்கோல போய் ஆட போயிரும். அது கூட வேலை பார்க்குற பிள்ளை தானே அது. டிஸ்கோ ஆடுமோ? ஆமாம்மா, ஞாயிற்றுக்கிழமை தோறுதான் டிஸ்கோ டான்ஸ் ஆட போயிரும்னு சொன்னான். பாபு இன்னைக்கு சமைப்பாரு. ஓ மாற போ. என்ன பாபு மனசா வர வர மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீரு? நீ எதுக்கு வீட்டுல சும்மா கிடக்க? சமைப்போ. நான்லாம் சமைச்சா நீங்களாம் சாப்பிட்டுட்டு செத்து தான் போவீங்க. என்ன மதுவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. ஏங்க என் பின்னாடியே வாரீங்க? ஒழுங்கா வீட்டுக்கு வா. உங்க அம்மா இப்படி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கும். என்னால சகிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அத்தை, அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க. மாப்பிள்ளோய், என் மவ ரொம்ப பாவம், மனசுடிஞ்சு போயிருக்கா. அம்மா இதே தான் நேரத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கம்மா. என் மாவன் மனசு உடஞ்சி போயிருக்கானு. ஒவ்வொருத்தையும் நகை வாங்கிட்டு வானு அடித்து விரட்டுதாளோ மாமியார். இது கொடுக்குற நகையை தான் கொடுக்க மாட்டேன்ருக்கு. இதுக்கு ஒரு கொடுமைன்ட்டு கிடக்காவோ? சை அத்தை, நான் எங்க அம்மாட்ட அதெல்லாம் பேசி நான் வாங்கி தரேன். ஆனா இவ இப்படி நகைக்காக ஓடி வந்தா எங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க இவளை பத்தி. இவ புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கா. ஏன் அவளுக்கு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இழிச்சுக்கா மோளுக்கு கொடுக்க போற அவளாமே. அதான் அவளுக்கு தாங்க முடியல. இவளுக்குள்ளது இவளுக்கு தான். அந்த பொண்ணுக்கு வேற ஏதாட்டும் இருக்கும். நீங்க இப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இவளுக்கு ஏத்தி விடாதீங்க. மாப்பிள்ளோய், நான் ஏத்தி விடவோ, இறக்கி விடவோ, கூட்டி விடவோ, கழிச்சு விடவோ, பெருக்கி விடவோ, வகுத்து விடவோ செய்யலப்பா. கிழவிக்கு மெண்டல் முத்திட்டு போலுக்கு. மது, வா மது. வாக் 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 வாக். கீதாக்கா பேக்கில் பண்ணு வாங்கி திங்காதானே எங்க காக்கா வாந்தி எடுத்துட்டு அடக்கா. மது, என் பொண்ணே என்னாச்சுமா? மது உங்க பொண்ணு தான், பக்கத்து வீட்டு பொண்ணா? கிளவி என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணுது? மது, என்னாச்சு? தெரியலம்மா. கடவுளே, நல்ல விஷயம் நடக்க போகுது. மாப்பிள்ளை கை கொடுங்க. ஏன் உங்களால படி ஏற முடியலையா? அட மெண்டல் மாப்பிள்ளை கையை கொடுங்க.
கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. என்ன சொல்றீங்க அத்தை? காந்தி எடுத்தாலே குழந்தைதான். அப்போ நேற்று நீங்கள் மத்தியானம் வாந்தி எடுத்தீங்க. ஏச்சி சும்மா கடட்டி கவலைப்பட்டே இருந்தேன், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை நூண்டாவலையேன்னு. கேட்டி கேட்டி குழந்தைட்ட இருக்க மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா, டாக்டர்கிட்ட போவாமலேயே சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியாதோ? மாப்பிள்ள டாக்டர்கிட்ட கூட்டு வந்துடுறேன், நீங்க உங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி சாக்லேட் கொடுத்துருங்க. சரித்த. ஏம்மா டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாவே சொல்லுமா, லூசு மாதிரி பண்ணாத. எனக்கு தெரியும் எல்லாம், நீ வா. பாப்பு கறி அங்க வச்சுட்டு ஒரு ஆட்டோ அமர்த்தி விடுமா, நாங்க ஆஸ்பத்திரி போனோம். வாரம் சித்தி. போ அங்க போய் நில்லு, ஆட்டோ வரும். இது ஏன் இவ்வளோ அவசர குடிக்கையா இருக்கு மெண்டலு? அப்ப நானும் போறேன். மாப்பிள்ளை அப்போ நீங்கள் கொண்டு விட்டுறீங்களா? நான் அந்த கறியை போய் சமைச்சிட்டு இருக்கேன். சரி. செர்லினுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு பாப்பா வரப்போகுது. செர்லின் இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுது, பரண்டி கிரண்டி விட்டுரும். சின்ன பிள்ளைலாம் அப்படித்தான் இருக்கும். அடடா, ஒரு மனுஷன் பிறந்தா என் மாமனார் மாதிரி இருக்கணும். ஃபோன்லேயே மூழ்கிட்டாரு. இங்கே என்ன நடந்தது, மகா எதுக்கு வாந்தி எடுத்தா, மருமம் எதுக்கு வந்தா, எதுவுமே தெரியாது. தாத்தமாமா, தாத்தமாமா. மர்மோலே, இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னது கறி வாங்கிட்டு வந்தான்? சூப்பர், அப்படியே இருந்துக்கிடுங்கண்ணே. பாபு மனசு அப்படி சமைச்சிட்டு வைங்களேன், எனக்கு ரொம்ப பசி எடுக்கு. கூட வந்து வெங்காயம் வெட்டு, தக்காளி வெட்டு, இஞ்சி பூண்டு அரை, இல்லைன்னா கறியை ஃப்ரிட்ஜில் போட்டு ஓடிடுவேன். வேலை சொல்லியே கொள்ளுதாங்கக்கா. ஆனா நீ தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேட்டி. இன்னைக்கு வழி இல்லைக்கா, செஞ்சுதான் ஆகணும். ஐயா மசாலா பொடி வாங்க வந்துட்டு உட்காந்து வாய் பேசிக்கிட்டு இருக்க, குழம்புங்க வத்தி ஒண்ணுக்கு ஆகாம போயிருக்குமே. எம்மன்னு போயிட்டாரேம்மா. இதுவும் விதிமா இருந்ததுதான் தெரியுது போல. இவன் இந்த வாந்தி எடுத்தது சுத்தம் பண்ணுமா, யாரும் மிதிச்சிடாம. அப்படி போற வழியில அள்ளி போட்டு போயிருங்களேன். போடுதா பாப்பா, பூச்சிதான் போகணும் போல. யாத்தாடி ஜம்படிக்கு. இந்த பைத்தியக்காரன் இங்கதான் உட்காந்துருக்கானா? ஏய் பைத்தியம், யார பார்த்து பைத்தியம்னா? நீ தான் பைத்தியம். ஆமா நான் பைத்தியம் தான். போ பிச்சை எடுக்க போ. கிழட்டு நாய, என்னை எவ்வளவு நாள் பிச்சை எடுக்க வைப்ப? என் கால்லாம் சரியாயிட்டு, ஓடிரு. ஏய் நீ மெண்டலா தானே இருந்த, உனக்கு சரியாயிட்டா? ஒன்னு தெளிஞ்சிட்டியா? என்ன நான் மெண்டலா இருந்தனா? ஆமா நீ பைத்தியமா இருந்த. இங்க அப்படி பைத்தியக்கார மாதிரி ஒவ்வொருத்தரையா கடிச்சு வச்சுட்டு தெரிஞ்ச. நான் தான் உனக்கு கெட்டி போட்டு உனக்கு பிச்சை தட்டெல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டேன். ஏய் பிச்சைக்கார கலட்டு நாய, கோவால நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், என்னை சங்கிலாம் போட்டு கட்டி வச்சிருக்கியா? இனிமேல் எங்கேயாவது உன்னை நான் பிச்சை எடுக்க பார்த்தேன், சமாதி கட்டிடுவேன் பத்துக்க. உன் மோரைய பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நன்றி கிட்ட நாயே, உனக்கு நான் சோறு போட்டேன், என்னைய மிதிச்சு தள்ளதிய, நீ நாசமா போவ. ஆமா பிச்சை எடுக்க வச்சுட்டு நல்லது செஞ்ச மாதிரி நடிக்கியோ? இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை ஊர் பூரா ஒழிச்சு விடணும். நம்ம நாட்டை கேவலப்படுத்துறது இந்த மாதிரி பிச்சைக்காரங்க தான். ஆமா நீ பெரிய தொழிலதிபர், நீ நாசமா போவ. அட ஊருக்குள்ள கிட்னி திருடுற குள்ளாண்டி, இவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க குள்ளாண்டி தானே? இல்ல நான் பல்லாண்டி. பாருங்க என் பல்ல. குள்ளாண்டி, நான் உன்னுடைய பெரிய ஃபேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் தனியாவா. இவன் யாரு? சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கான். பிச்சைக்கார பயல, இனிய ரேஞ்சே மாறப்போகுது. நீ புழு புழுத்து சாவ போற பாரு. ஓஹோ புளி புளுத்து சாவனா? ஈரி, நாளைக்கு 1 கிலோ புழு வாங்கிட்டு வந்து உன் மோரையில விடுவேன். குள்ளாண்டி குள்ளாண்டி குள்ளாண்டி, நானும் உன்னே மாதிரி தான் ஃப்ராடு பைய. நீ மஃப்டியில வந்த போலீஸ் தானே? மப்டியோ கிப்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோமா? யாரையாவது கடத்தி கிட்னியை வித்துருவோமா? நானே இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், நீ வேற போப்பா. நானும் இவ்வளவு நாள் மெண்டலா இருந்து இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. என் பொண்டாட்டி 2 பேர் இருக்காளோ, 2 பேரையும் பழி வாங்கணும். 2 பொண்டாட்டியா? கொடுத்து வச்சவனி, எனக்கு இங்க ஒண்ணுக்கே வழியே காணும். 2 பேரை கட்டி தெருவில் நிற்க, 2 பேரும் ஏமாத்திட்டு அழுவோ, அவளுக்கு பழி வாங்கணும். சரியா? எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் 2வது பொண்டாட்டி இருக்கா பாரு, பேங்க்காரனை கட்டியிருக்கா. அவனை கடத்தின கூட நிறைய பணம் கிடைக்கும். மூத்த பொண்டாட்டியை கடத்தினாலே ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் தேரும். சரி நம்ம அதுக்கெல்லாம் தயாராகும் வா. ஆளுக்கு பாதி பாதி. சரியா? எனக்கு ஒரு பார்ட்னர் உண்டு, டாக்டர், அவருக்கும் கொடுக்கணும். அதாவது எனக்கு 50, உங்க 2 பேருக்கும் சேர்த்து 50. சரியா? ஓகே. இந்த ஆளை நம்பி போலாமா? இவன் வாய் வேற ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கு. இனி நம்ம பண்ற எல்லா தப்பு தண்டாவுக்கும் குள்ளாண்டி தான் நமக்கு ஏத்த ஆளா இருப்பான். நம்ம இதுலயும் மாட்டினாலும் அவனை மாட்டி விட்டு ஓடிடலாம்.